தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டவன் கட்டளை. ஆண்டவன் கட்டளை இந்த தலைப்பு வந்து 2 முறை சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவன் கட்டளை எதுவா இருக்குன்னா, நல்லவர்களுக்கு நல்லது செய்யணும், தீயவர்களுக்கு தீயது நடக்கும் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள தான் நம்ம இதிலிருந்து எடுப்போம். தமிழ் சினிமாவும் பல காலங்களா இந்த மாதிரியான கருத்துக்கள வலியுறுத்தி நிறைய விஷயங்களும், நிறைய படங்களும் வாயிலா சொல்லிக்கிட்டு வருது. அந்த வகையில சமீபத்தில வெளியாகிருக்கிற ஆண்டவன் கட்டளை எல்லாராலும் அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். இப்போ வெற்றிகரமா எல்லாராலும் வரவேற்கப்பட்டிருக்கிற ஒரு படம். அந்த படம் எந்த மாதிரியான கருத்துக்கள சுமந்து வந்திருக்கு? அந்த கருத்துக்கள்ல நாம எப்படி பொருத்திக்கிட்ட முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு அந்த படத்த பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள், அந்த படத்தோட வெற்றியை கொண்டாடும் வகையிலும் இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த படத்த பத்தி பேசுறதுக்காக இந்த அரங்கத்துல கூடியிருக்கோம். படத்தோடைய ஹீரோ, படத்தோடைய மியூசிக் டைரக்டர் இருவரும் நம்மிடையே இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். முதல்ல வணக்கம் உங்க 2 பேருக்கும். ஒரு சிறப்பான படம் குடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து ரசிகர்கள் சார்பாகவும் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல நாங்க கடமைப்பட்டுருக்கோம். தேங்க் யூ ஸோ மச். சார், இந்த ஆண்டவன் கட்டளை இந்த படத்தோடைய வெளிவந்தது வெற்றி. இதை பற்றி தெரியும். எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. குறிப்பாக எல்லாரும் வந்து தங்களை அதில் பொருத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து அவங்களால பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களை கேட்டு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து எல்லாரும் பேசுகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ, ஒரு கால் நூற்றாண்டில் தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஹீரோக்கும் கிடைக்காத ஒரு இடம், தொடர்ந்து ஒரு சிறப்பான ஒரு இடம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கெஸ் பண்ண முடியுதா? இல்லை, தெரியல. நிஜமாக தெரியல. சும்மா சொல்கிறீங்களா? நிஜமாக தெரியல. என்ன அந்த மாதிரி என்ன இடம் தான் தெரியல. எந்த ஹீரோவும் கிடைக்காத இடம் அப்படின்னு சொன்னால், வெற்றிப்பட ஹீரோக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நல்ல நடிக்கிறவங்க, நல்ல படங்களை கொடுக்குறவங்க. ஆனால் ரொம்ப குறுகிய காலத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து வெற்றி படங்களாக அமையிறது வந்து இன்றைக்கி உங்கள் படங்கள் ஒரு 21 நாட்கள், ஒரு வாரம் இந்த மாதிரி இடைவேளையில் வெற்றி படங்கள் வெளிவந்துட்டுருக்கு. அதை பற்றி உங்களை பற்றி வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சிறப்பாக அவங்களோட கொண்டாடுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த காலம் ரொம்ப நெருக்கி வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி வந்து படங்கள் ரிலீஸ் டேட்டை சார்ந்து வந்துடுது. அதனால் ஒரு படம் எடுத்து அந்த ரிலீஸ் டேட்டுக்கு வெயிட் பண்ணி ஒன்று ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. ஸோ அதை சார்ந்து இருக்கனால ஒன்று பக்கத்தில் வர வேண்டிய கட்டாயம் ஆகிடுது. அண்ட் ரெண்டாவது, நான் பேசுகிற எல்லா படங்களையும் வந்து அடுத்து என்னென்ன படம் பண்ணுறேன், எவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி தான் ஒரு படத்தையும் கமிட் பண்ணுறேன். ஸோ அவங்க அது பார்த்துக்கலான்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். பட் ஆனால் சில சமயம் இந்த மாதிரி நெருக்கடியில் அமைஞ்சது. பட் இது எல்லாத்தையும் விட இதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு நடக்கிறது என்னென்னா, என்னோடய டேரக்டர்ஸும் என்னோடய ப்ரொடியூசர்ஸும் வந்து அவங்க அந்த கதையை பண்ணுறதுனால, அந்த படங்களை பண்ணுறதுனால அவங்களோட சென்ஸால் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தர்மதுரையாக இருக்கட்டும், இறைவியாக இருக்கட்டும், இல்லை காதலும் கடந்து போகும் சேதுபதி, நானும் இதெல்லாம் பேக் டு பேக் அடுத்தடுத்து வந்தது இது. பட் அந்த படங்களோட குவாலிட்டி தான் மக்கள் என்னை வெறுக்காமல் வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ என்னோடய இயக்குநர்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ரொம்ப அழகாக அந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஒரு ரொம்ப அனாயாசமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கீங்க. பட் அதுக்கு அந்த வெற்றிக்கு காரணம் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய தெளிவான சிந்தனையும் அப்படி தான் அவங்க ரசிகர்களாக நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். பட் இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம், நான் சொன்ன மாதிரி எல்லாராலையும் அவங்கள இந்த படத்தில் பொருத்திக்கிட்டு பார்க்க முடியும். ஒவ்வொரு கட்டத்தில் வந்து ஆஹா இப்படி நம்ம இருப்போமே, இப்படி நம்ம செஞ்சுருக்கோமே, இந்த கட்டம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு, அந்த மாதிரியான ஒரு சர்வைவல் பாத்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கு இந்த படம். இந்த படத்தை பற்றியும் நீங்கள் இந்த படத்தை தேர்வு செய்ததை பற்றியும் முதல்ல சொல்லுங்கள். முதல்ல இந்த படத்தை தேர்வு செஞ்சது எதனால் அப்படின்னு போனால், மணிகண்டன்ங்கிற ஒரு ஆள் மட்டும்தான். ஏன்னா மணியும் நானும் வந்து ஒரு ரொம்ப வருஷம் நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு 9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 8-9 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். மணியோட கார்த்திக் பாராஜோட 4 ஷார்ட் ஃபிலிம் அவர் தான் சினிமோகிராஃபி நான் நடிச்சிருக்கேன். அதில் அப்புறம் மணியோட டைரக்ஷனில் நான் விண்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். ஃபஸ்ட்டு மணிகண்டன், நாசர் 2 பேர். நாசர் ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணேன், நாசர் ஒரு நண்பர் அவர். அதில் வந்து மணி கேமரா, நான் அது டெஸ்ட் ஷூட்டு போனேன் ஷார்ட் ஃபிலிமுக்கு 2008 போனேன் நான். அப்போதுலேருந்து பழகம் எனக்கு. அப்போ தான் நான் என்னோடய ஃபோட்டோ கொடுக்கும்போது, நான் நேரில் பார்த்தா சுமாராக தான் இருப்பேன், நான் ஃபோட்டோவில் நல்லா இருப்பேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதை நம்பி என்னை வச்சு டெஸ்ட் ஷூட் எடுத்தாங்க. நான் இவ்வளோ தான் சாதாரணமாக சொன்னேன். ஸோ மணிகண்டன் மேலே இருக்கிற மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டும் அவர் தன்னை நம்புறது தான் அதில் முக்கியமான காரணம். அப்புறம் சக மனுஷன் மேலே அவர் வச்சுருக்க நம்பிக்கை. ஈஸியாக ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுவார். ஸோ நான் சொன்ன வார்த்தையில் நம்பி அவரும் டைரக்டரும் பேசி என்னை வச்சு ஒரு வாரம் ரிஹர்சல் பார்த்தாங்க, டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க. அதுதான் முதல் அனுபவம். அப்படி தான் தொடங்குச்சு. ஆனால்
மணி அப்பத்துலேருந்தே என்கிட்ட என் மேலே ஒரு தனி அன்பு இருந்தது அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்னை நிறைய என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அந்த படம் அப்படி தான் ஆரம்பிச்சது. விண்டுங்கிற ஷார்ட் ஃபிலிம் தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த படம் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து மணிகண்டங்கிறவர் என்னோடய நண்பருங்கிறதுக்காக இந்த படம் நான் பண்ணல. மணியனோட ஃபில்ம் மேக்கிங் இருக்குல்ல, சென்ஸ், அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட பெரிய ஃபேன் நான். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அப்புறம் இந்த படம் ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த படம் வந்து மணிகண்டன் இந்த படம் வந்து ஒரு சாதாரண இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறவங்கள கனெக்ட் பண்ணி தான் எப்பவுமே வந்து சீன்ஸ் அமைப்பார். அதுதான் நடக்கும் கூட. இந்த கதை வந்து அருள்செழியன் அவருடைய கதை இது. அந்த கதையை வாங்கி தான் மணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த கதையோட பெரிய பிளேஸ் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறி ஒரு கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி இந்த கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வராங்க. அவங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினச்சி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுதான். இது ரெண்டுமே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், மணிகண்டனும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுக்கும் நிறையா கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். மியூசிக் டைரக்டர் கிட்ட ஹலோ சார், உங்களை மியூசிக் டைரக்டராக உங்களுடைய இசையை நாங்கள் ரசிச்சிருக்கோம். பட் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு நடிகராகவும் வந்து திரையில் வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் இந்த படத்தை பற்றி முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆக்டராக நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ஆர்ஆர் பண்ணும்போது ஹவு டிட் யூ லுக் அட் தி ஃபில்ம்? நான் ஆக்டராக பண்ணல, ஆர்ஆர் மியூசிக் டைரக்டர் தான் பண்ணேன். பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஒர்க்கு. ஒரு கிட்டத்தட்ட 1 year மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆண்டவன் கட்டளையில். மணிகண்டன் மாதிரி ஒரு பர்சனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான், அதே சேம் திங் ஒன்லி எல்பி. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அவர் அந்த வாய்ப்பு வந்து நான் இதுக்கு முன்னாடி கிருமிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தேன். அதோட டைரக்டர் அனுச்சரன் அண்ட் கிருமி படத்தோட கோ ரைட்டர் மணிகண்டன், அவருக்கு அந்த கிரெடிட் இருந்தது. ஸோ அப்படி தான் பழக்கம். அந்த டைமில் ஆக்சுவலி கிருமி முடிஞ்சப்புறம் தான் ஒரு டைம் மீட் பண்ணேன். நான் அவரை ரெக்கக்னைஸ் கூட பண்ண முடியல. ஐ ஃபெல்ட் வெரி, ஒரு ஸ்டூடியோக்கு வந்தார், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் அப்புறம் தான் ஐயோ இவரா காக்கா முட்டை மணிகண்டன், அவ்வளோ வேர்ல்டு ஓவர் ரீச். அந்த டைம் காக்கா முட்டை வெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அப்போ தான் எங்களோட பழக்கம் ஆரம்பிச்சிது. ஸோ அனுச்சரன் நடுவில் ஒரு மாதிரி ஹிண்ட் பண்ணார், மணிகண்டன் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய படம் ஒன்று பிளான் பண்ணுறாரு, அநேகமாக அவங்கள கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ மறந்துட்டோம் அதை பற்றி ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு ஒரு 6-7 months அப்புறம் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி மீட் பண்ணோம் அப்படின்னு. ஓகே ஃபைன், போய் மீட் பண்ண ஒரு பேசிக் ஐடியா சொன்னார் கதை பற்றி. அண்ட் அதை தவிர நாங்கள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணோம். படத்தை தாண்டி நிறைய காமன் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு. மியூசிக்கல் டேஸ்ட்ஸ், எனக்கு மியூசிக்கில் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும், அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ரியலி ஹெல்ப்ட். ஸோ அந்த ஒரு வருஷம் அந்த இதெல்லாம் நாங்கள் படத்தில் செலுத்தினோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதில் இது பண்ணி நிறையா கம்போஸ் பண்ணோம், நிறையா ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் கொஞ்சம் வேறு பிளான் வச்சுருந்தோம், பட் நிறையா ரிலீஸ் டேட் அந்த ப்ரெஷரில் சில திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியல. நாங்கள் நிறையா அவுட் சைட் ஆஃப் சென்னை போய் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், நிறைய மியூசிக்லாம். பட் படம் பார்த்த உடனே எனக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இது வந்து ஒரு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மணிகண்டனோட இப்போ ஒரு 3 படத்துலேயும் இதான் மோஸ்ட் கமர்ஷியல் படம்னு நினைக்கிறேன் பர்சனலாக. நான் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. நாங்கள் உங்களை சிரிக்க வைக்கும், அழ வைக்கும். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். ஸோ ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு மியூசிக்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவன் கட்டளை. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய கதாபாத்திரம் காந்தி, அந்த காந்திங்கிறவரை, அந்த கதாபாத்திரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு, அவருடைய ட்ராவல், அவரை நீங்கள் எப்படி வந்து உருவாக்குனீங்க உங்களுக்குள்ள? இல்லை முதல்ல இந்த உருவாக்குறது கதாபாத்திரத்தை உள்ளே போகிறதுலாம் எனக்கு ஆகாது, எனக்கு தெரியாது. அதாவது நான் வந்து ஒரு கேரக்டரோட ஆட்டிடியூட் என்னென்னு புரிஞ்சுப்பேன், அதுக்கு மேலே பெருசாக இல்லை. பட் அந்த கதாபாத்திரோட தன்மை பேசும்போது நானும் மணியும் டயலாக் ரீடிங் உட்காரலாம்னு நினச்சோம். ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சிடும், ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, அவரோட படிச்சுங்க 2 பேரும் டயலாக் ரீடிங் உட்காரலான்னாரு. நான் படித்து முடிச்சுட்டு நான் கேரக்டரைசேஷன் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் சொல்கிறேன் என்ன கேரக்டர் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஓகேனா பாருங்கள், அப்படி செட் நான் புரிஞ்சுட்டு தப்பாக இருந்தால் 2 பேரும் உட்காந்து டயலாக் ரீடிங் போகலான்னு சொன்னேன். படிச்சுன்னு சொன்னேன். சரி சொல்லுங்கன்னாரு. இல்லை 50% நீங்கள் 50% நான், அதான் இந்த கேரக்டர் அப்படின்னு. ஓகே டயலாக் ரீடிங் வேணான்ட்டாப்பில், அவ்வளோதான் அது. ஸோ எங்கள் 2 பேரோட தன்மை அதில் நிறையா இருக்குது, குணாதிசயம் வந்து இந்த கதாபாத்திரத்தில் நிறையா இருக்குது. ஸோ 2 பேருக்கும் ஒருத்தர் நல்லா தெரியுங்கனால அது ஈஸியாக ஷூட்டில் வந்து சிங்க் ஆக முடிஞ்சு. நான் சில இடத்துல சொன்னேன், நான் சில ரியாக்ஷன் கொடுக்கும்போது சொன்னேன், இது உங்கள் ஆட்டிடியூடில் நான் இந்த ரியாக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் இந்த சீனில் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ அதை நான் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி தான் நிறைய இடத்துல பண்ணேன். ஆமாம், இது மணியாக இருந்தால் மணி தான் சில இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி சட்டையராக
ஒரு நக்கலாக ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாப்புல, தெரியவே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன எங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன மைண்ட் செட்டில் இருந்தாலும் அந்த ரியாக்ஷன் கொடுத்தாப்புலன்னு. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. சில சமயம் எங்கள் நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. இப்போ சில இடத்துல வந்து நான் நலன் குமாரசாமி மாதிரி இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் நான். சின்ன அந்த மாதிரி வேறவங்களோட எடுத்து உள்ளே வச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த சீனை வந்து அவங்க ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதான் ஐ மீன் எந்த வகையிலுமே நலன் குமாரசாமி இருக்காருன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்காது, அவரோட ஆட்டிடியூடில் பண்ணால் என்ன இருக்கும், பெர்ஸ்பெக்டிவில் இருந்தால் எப்படி இருக்கும், அதைத்தான் உள்ள ட்ரை பண்ணும். ஸோ அப்படி தான் அந்த கதாபாத்திரம் உள்ள வந்துச்சு. அண்ட் காந்தின்னு பேர் வச்சது முக்கியமான காரணம் வந்து இந்த உலகத்தில் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே சர்வைவலுக்காக நிறையா பொய்யையும் நிறைய தவறுகளையும் சாதாரணமாக ஏற்றுப்பாங்க. இவனால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு சீன் வரும், என்னை வேலை சேர்த்து விட்டவன் வந்து காசு திருடியிருப்பான். அவன் காசு திருடியிருக்காண்டான்னு சொல்லி ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன். அவர் தான்டா சேர்த்து விட்டார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ இவன் கத்துவான், ஏய் வேலைக்கு விசுவாசமாக இருக்கிறதா இல்லை வேலை சேர்த்து விட்டவனுக்கு விசுவாசமாக இருக்கிறதாடா, எது நியாயம் ஒன்று இருக்குல்ல, வேலைக்கு தான் விசுவாசமாக இருக்கணும், சேர்த்து விட்டவங்க விசுவாசமாக இருக்கக்கூடாது. இதுதான் அந்த கதாபாத்திரோட தன்மை. அவனோட நிர்பந்தம், அவன் சில தவறுகள் சில பொய்கள்லாம் சொல்ல ஆரம்பித்து அவன் அதில் சிக்கிடுவான். ஆனால் அவனுக்குள்ளே அதை உறுத்திக்கிட்டே இருக்கும். அவன் அதுலேருந்து மீண்டு வர்றது தான், அதுதான் ஹீரோயிசமாக இருக்கும். எப்பயுமே வந்து நமக்கு நடக்கிற தவறோ இல்லை கெட்டதோ வந்து இன்னொருத்தன் கொடுக்கவே முடியாதுன்னு நானும் நம்புகிறேன். நம்ம தான் பண்ணுறோம், அது நம்ம அதில் சிக்கிப்போம். அப்போ நம்ம வேறு யாராவது தேடிட்டுருப்போம். ரியலைஸ் பண்ணும்போது நம்ம அதில் வெளியே வந்துடலாம். இதுதான் இந்த படத்தோட மெயின் கோர். ஸோ அதனால் அது காந்தின்னு பேர் வச்சோம். ஸோ அந்த காந்தின்னு பேர் வச்சதுனாலே வந்து நிறைய இடத்துல அது ப்ளே பண்ணுறது ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அது ஷூட் ஆகணும் 2 நாள் மட்டும் அந்த பேரை மாற்றினாங்க. காந்தின்ற பேர் வேறு பேர் இருந்தது, கதிர்னு என்ன ஒரு கதிர் இருந்தது. நானே 2 படத்தில் கதிராக நடிச்சிருக்கேன், அதனால் அந்த காரணம் இல்லை. பட் ஆனால் இந்த ஒரு பேர் வச்சதில் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட் நடக்குமாங்கிறது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். நடிக்கும்போது இம்ப்ரூவைசேஷன் பண்ணும்போது அவ்வளோ இருந்தது ஆக்சுவலாக வந்து. ஸோ குறிப்பாக ஏதாவது சீன் சொல்ல முடியுமா சார் எங்களுக்கு, படம் பார்க்கும்போது மறுபடியும் பார்க்கும்போது? இல்லை, ஒரு இடத்துல வந்து பாஸ்போர்ட் என்ன ஆச்சுன்னு கேட்பார் நாசர் சார். இல்லை சார் வெரிஃபிகேஷன் வந்துட்டு போயிருக்காங்க சார்னு. நான் வேணால் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது பேசட்டுமான்னு கேட்பார். ஆக்சுவலாக அங்கே வேறு ஒரு 4G நான் பண்ணியிருக்கேன், அது ஒன்று இருக்குது. இல்லை சார் அது வரா மாதிரியே வரட்டும் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே அவர் ஸோ எல்லாமே நேர்மையாக வரணும்னு ஆசைப்பட்றேன், என்ன காந்தி அப்படிம்பார். ஸோ காந்தியாகவே இருக்கிறடா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவார். இந்த காந்தின்னு பேர் வச்சனால அவ்வளோ தூரம் பொருந்தது. இல்லை கதிர்னு இப்போ கதிர் இருந்தால் அது அவ்வளோ தூரம் பொருந்தாது. எல்லாமே நேர்மையில் வரணும்னு ஆசைப்பட்றேன் காந்தி அப்படின்ட்டு போயிடுவார். இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த பேர்னால் நடந்தது நிறையா இருக்கும். ஆக்சுவலாக இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். நான் ரொம்ப கனெக்ட் ஆன ஃபிலிம். நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆன ஃபிலிம். மோஸ்ட்லி எல்லா படங்களையும் நான் ரிலேட் பண்ணிப்பேன். எல்லா சீனுமே ஒன்று என் லைஃப்பில் எங்கேயா நடந்தது இல்லை யாருக்கா நடந்தது, அந்த கனெக்ஷன் இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அந்த உயிர் இருக்கணும்னு. ஆமாம், அது நான் ரொம்ப ஆசைப்படுவேன். எல்லா சீன்லையும் அது இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸ்க்கு அந்த கனெக்ஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு படம் போர் அடிக்காது என்னோட நம்பிக்கை. இந்த படத்தில் அது அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த நம்பிக்கை எங்கள் 2 பேருக்குமே அதிகம். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி சொல்லுங்கள். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது இப்போ சார் சொன்ன மாதிரி என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அவங்க வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் நீங்கள் பிரமிச்சது அண்ட் குறிப்பாக விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலர் சீன்? இல்லை, ஆக்சுவலி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஒவ்வொரு எப்படின்னா இவரோட ஃபிலிமில் வந்து ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு டைம் நான் இப்போது ஒரு மாதம் இன்டென்ஸாக ஒர்க் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் போச்சு ஆக்சுவலி. ஸோ எவ்ரி டைம் நான் திருப்பியும் ரீவிசிட் பண்ணும்போதும் ஒவ்வொரு புது விஷயம் தெரியும், ஆஹா அப்படின்னு இருக்கும். ஆனஸ்ட்டாக வந்து எல்லா படத்துலையும் அது வராது, சில படத்தில் தான் வரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் எனக்கு அந்த விதத்தில். ஏன்னா இப்போ பண்ணுற ஒவ்வொரு டெசிஷனும் அங்கே ஸ்க்ரீனில் நடக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இல்லை எனக்கு அப்போ தோன்ற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் பண்ணாது. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்ல தேவையில்லை. இட் வாஸ் ஜஸ்ட் ஆஹா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சாதாரணமாக இருந்தது படமே. அவர் ரைட் ஃப்ரம் த காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சும்மா ஏதோ காஸ்டியூம் போடல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்ரீலங்கன் நேசன், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். யோகி பாபு ஆஸ் யூஷுவல் சூப்பர் ஃபனி. ரித்திகா எல்லாரும் நீங்கள் எல்லா கேரக்டர்ஸோடையும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு அம்மா கேரக்டர்னு வரும். நான் ஐயோ அது எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னேன்னா அவர் மணியும் அதான் சொன்னார், இது எங்கள் அம்மா.
ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் சாதாரண ஒரு சின்ன விஷயம், இப்போது அம்மாலாம் வந்து பசங்களை வந்து ரொம்ப அது பண்ணிட்டியா இது பண்ணிட்டியான்னு கேட்டு ஒரு ரொம்ப கேரிங்காக இருப்பாங்கல்ல, அந்த யூஸ்வலாக சினிமேட்டிக்காக இருக்கும் நிறையா ஃபிலிம்ஸில். தமிழ் சினிமா அம்மா ரொம்ப கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக நம்ம வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஸோ இந்த திங்ஸ்லாம் ஒரு ஆஸ் அ டெக்னீஷியன் எனக்கு ஒர்க் பண்ணும்போது என்ஜாயபுளாக இருக்குது, ஓகே, மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை தாண்டி இன்னொரு இம்பார்ட்டண்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு புது ஃபார்ம் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை ட்ரை பண்ணியிருக்கோம். புதுசுனா இது முன்னாடி யாரோ பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, எனக்கு புதுசு, அவருக்கும் புதுசு. ஸோ இப்போ படத்தில் ஒரு நிறைய சீக்வன்ஸாக இருக்கும். வாடகை வீடு தேடுற சீக்வன்ஸ், ஹவுஸ் ஹண்டிங் ஃபஸ்ட்லேயே வரும். அது வந்து அந்த லிரிக் அங்கே வந்து ஒரு பாட்டு, அந்த டயலாகை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. இப்போ வந்து நைட் 10 மணிக்கு முன்னாடி நைட் 10 மணிக்கு மேலே கேட்டை மூடிடுவோம், அப்புறம் மீன் சமைக்கக்கூடாது, அப்புறம் தண்ணி இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி 1008 கண்டிஷன் போடுவாங்க. அதெல்லாம் டயலாகில் வரும். ஸோ அந்த டயலாகையும் அப்படியே மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணி ஒரு பாட்டு மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மீன் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மீனை திங்காசை வந்து அப்படின்னு ஒரு ஞானக்கரவையில் எழுதியிருக்காரு பாட்டெலாம். அண்ட் விவேக்கும் எழுதியிருக்காரு. ஸோ எல்லா சாங்ஸும் சுச்சுவேஷனலாக இருக்கும். படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வர ஃபில்மில் வர விஷயத்த பாட்டு கன்வே பண்ணும். ஸோ அந்த மாதிரி சில இடத்துல லிரிக்காக வரும், சில ஆல்பமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பமில் வந்து 9 சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு 5 சின்ன சின்ன சாங்ஸ் அண்ட் 4 பிக் சாங்ஸ். அந்த சின்ன சின்ன சாங்ஸ் எல்லாமே ரெகுலர் சாங் ஸ்ட்ரக்சரில் இருக்காது, ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். பல்லவி சரணம்னு இருக்காது, ஒரு ரேண்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி உங்ககிட்ட டைரக்டரை பற்றி, சினிமாட்டோகிராஃபரை பற்றி, அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் கோ ஆர்டிஸ்ட் பற்றி, ஹீரோயின் பற்றி எல்லாம் கேட்கணும். பட் ஸ்டார்ட் ஆஃப் வித் உங்கள் மியூசிக் டைரக்டரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். 9 பாடல்கள் இருக்குது இந்த ஆல்பத்தில். எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்கு உங்கள் பேர் கே? அது சும்மா தான், ஒன்றும் இல்லை. என் பேர் கிருஷ்ணகுமார். சும்மா கே வெறும் கே. மிஷ்கின் சார் வச்ச பேர் இல்லை, ஆக்சுவலி இல்லை, அவரோட என்னோட ஃபஸ்ட்டு படம் மிஷ்கின் சாரோட பண்ணேன். ஸோ அந்த டைமில் பேரை மாற்றலான்ற பேச்சு வந்தபோது இந்த பேர் நான் சூஸ் பண்ணேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் அழகாக இருக்குது, நிஜமாக சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். நான் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வைக்க யோசிக்கும்போது நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில் எதுக்கு வெளியெலாம் யோசிச்சுட்டு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனை வச்சு சிம்பிள், இந்த மோர் சிம்பிள் இஸ் மோர் ரீச்சபிள். ஓகே. கே ஹீ இஸ் வெரி சிம்பிள். எப்பயுமே தன்னை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காப்புல, மாற்றுறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கார். அது ரொம்ப முக்கியமான குணம் நான் நினைக்கிறேன். தனக்கு எதுக்கு இருக்கவங்க இசை மியூசிக் சென்ஸ் இருக்கா இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்லை, முதல்ல கவனிக்கிறாரு. அது ஆர்ட் ஃபார்மில் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்சர்வேஷனுங்கிறது அது கேக்கு நிறையாவே இருக்குது. ஓகே. ரிசீவ் பண்ணுறது முதல்ல ரிசீவ் பண்ணும்ல, அது நிறையா இருக்குது கேக்கிட்ட. கேட்டுக்க தயாராக இருந்தால் அதை உள்ள. ஏன்னா இங்கே புதுசாக யாரும் இல்லாத ஒன்றத்தை க்ரியேட் பண்ணிட முடியாதுங்கிறது என்னோடய நம்பிக்கை, அது கற்பனையாகவே இருந்தாலுமே. ஸோ இங்கே சாதாரண மனுஷங்களை எதுக்கு நடக்கிறதையும் மற்றவங்க பேசுகிறதையும் பழகிறதையும் இன்னொருத்தர் வாழ்க்கை நடந்ததையும் நம்ம வாழ்க்கையில் நடந்ததையும் வச்சு இன்ஸ்பயர் ஆகி தான் ஒன்று பண்ண முடியுங்கிறது என்னோடய நம்பிக்கை. அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து டெவலப் ஆகலாமே ஒழிய, பட் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்னு ஒன்று இங்கேருந்து தான் எடுத்தாங்க. அதுக்கு அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம், மாற்றங்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே கேட்டு இருக்குது. ஸோ அதனால் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அவரோட பாடல்களில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா பாடல்களும் நல்லா இருக்கு? இல்லை, எனக்கு வாழ்க்கை ஒரு ஒட்டகம் ரொம்ப பிடிச்சது. ஓகே. அப்புறம் என்ன வச்சு ஒரு பாட்டு பாட வச்சாங்க, ஓடி ஓடி ஓஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பாட்டு. ஓகே. அது செம்ம அனுபவம். அது ஸோ இல்லை, அதான் அது ஆக்சுவலி எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான தீம்ஸ். எதுவுமே லவ் சாங் கிடையாது. ஒரு பாட்டும் லவ் சாங் மாதிரி இருக்கும், ஆனால் அது கிடையாது. கதையோட சம்மந்தப்பட்ட நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள். இந்த பொலமிங் சாங் அவர் சொன்னார்ல, அவர் ஆக்சுவலி ஒரு வேர்ஷன் பாடிருக்கு. நான் ஆல்பமில் என்னோடய வேர்ஷன் இருக்குது. அது வந்து ஒருத்தன் புலம்புறதை பற்றி தான். நிறையா வந்து குடிச்சிட்டு பாடுறது, அந்த மாதிரி நிறையா பாட்டு வந்திருக்கு. இது சாதாரண, இன்ஃபேக்ட் அவர் சொல்லுவார், நான் குடிச்சிட்டு பாடல. படத்தில் வருதா இல்லை? எங்கே படத்தில் நம்ம வரல. ஆமாம், ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி போனதுனால படத்தில் உட்காரல. நாங்கள் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணது செம்ம காமெடி. அதாவது செம்ம டயர்டாக புலம்புற சாங்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் கீழே இறக்கி வச்சு நான் நல்லா சாஞ்சிட்டு படுத்துக்கிட்டு தான் அந்த பாட்டு பாடணும். அப்படி தான் பாட்டு பாடினேன். அந்த பாட்டு அப்படி தான் ட்ரை பண்ணோம். சரி, அது அந்த பாட்டை வந்து நீங்கள் பாடியிருக்கீங்கன்னு வேற சொன்னீங்க. இப்போ நீங்கள் பாடாமல் போனீங்கன்னா என்ன சொல்கிறதுக்கான காரணம் வந்து பாருங்கள், அந்த பாட்டு நல்லா இல்லாமல் இருக்கு தான் படத்துலேயே நாங்கள் நிற்கல. நான் பாடி நல்லா இருந்தேன். ஒரு ஹீரோ பாடி அந்த பாட்டு நல்லா இருக்குன்னா படத்தில் வச்சுருவாங்க. கரெக்டாக தானே? அதானே கே? இல்லை, மேபி அதை சேவ் பண்ணிருக்கலாம். அந்த இல்லை, அது
நெட்டில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை, அதுக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு ஃபுல் வீடியோ ஷூட் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் அவசரத்தில் முடியல, பட் நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருந்தோம். அந்த சாங்கை வந்து ஓடி ஓடி என்னது அது ஓடி ஓடி ஓஞ்சு போச்சு, பாடிங்க, நீங்கள் பாடு நல்லா தான் இருக்கும். ஓடி ஓடி ஓஞ்சு போச்சு, ரெஸ்ட்டை போடு மாப்பிள்ளை, காலு ஜவ்வு தேஞ்சு போச்சு, சீட்டை காட்டு மாப்பிள்ளை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி பாட்டு கிடையாது, பேசுறது தான். ஸோ அதில் வந்து அவர் ஒரு மேஜிக் ஒரு 4-5 வேர்ட்ஸ் போட்டார். அது சூப்பர். அது நீங்கள் ரிலீஸ் ஆகும்போது கேட்பீங்க. ஒரு வசனம் ஒரு பாடல் அது மாதிரி. ஆமாம். இல்லை நாங்கள் சில வார்த்தைலாம் போட்டாங்க, போடும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஒரு லைன் பாடி இல்லை அவ்வளோ வெக்கலாம் இல்லைம்மா எனக்கு நிச்சயமாக. நான் அது இன்னும் என் படம் ரிலீஸ் ஆகுது, ப்ரொமோஷன் வந்திருக்கேன். இல்லை இந்த ஷோவில் தான் ஃபர்ஸ்ட் பாடினாரு, அப்படி அந்த பெருமை எங்களுக்கு வந்துடும்ல. நன்றி. அது பாடினார்ல, அது இதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப டயர்டாகி தொங்கி போய் வாங்க அப்புறம் பாடலான்னாங்க. அப்புறம் தான் போனேன். அப்படியும் வந்து தெரியல அவ்வளோதான். ஒரு சரி, அடுத்த பாட்டை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். அடுத்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச அடுத்த பாட்டு. எனக்கு பிடிச்ச அடுத்த பாட்டுனா வாழ்க்கை ஒரு ஒட்டகம். எனக்கு அந்த நாங்கள் ஆடியோ லான்ச் பண்ணும்போது எங்களுக்குள்ளே சின்னதாக ஒரு சின்ன இடத்துல பண்ணோம். நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்க அனுபவத்தை பகிர்ந்துக்கலான்னு அந்த ஆடியோ லான்ச் வந்தது. வந்து ஊரை கூட்டி நம்ம புகழ்ந்துக்கிறத விட வேலை பார்த்தப்போ இருந்த அனுபவம் எப்படி, ஒரு வேலை எப்படி உருவாச்சு, அதை பற்றி நம்மளே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆடியோ லான்ச் எடுத்து பண்ணோம் நாங்கள். இல்லைன்னா அன்றைக்கி பாடல் எழுதுனது நம்ம விவேக் தான் எழுதுனாப்புல. வாழ்க்கையை வந்து ஒட்டகத்தோட கம்பேர் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா ஒட்டகங்கிறது ஒரு பிரயாணத்தோட முக்கியமான சிம்பிள். அது ஆக்சுவலாக நீங்கள் ஒட்டகம்னா பாலைவனம்னா வெயில் அதிகமாக இருக்குது. நான் வாழ்க்கை ஒரு ஒட்டகம், அது ஒரு நொண்டி ஒட்டகம்னு இருப்பாங்க. வேலை தான் நம்ம காலில் இருக்கிற சக்கரம் அப்படிங்கிறது. ஸோ வேலை தான் நம்மளோட அடையாளம், அதுதான் ஓட வச்சுட்ருக்குன்னு ரொம்ப ரொம்ப ஆழமான சிம்பிளான பாடல் அது. என் தம்பி மாதிரி விவேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், ரொம்ப அன்பான விவேக். வாடிரா சத்யா, அதெல்லாம் விவேக்கோட சிந்தனையெல்லாம் ரொம்ப ஆழமாகவும் சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. அது விவேக் ப்ரெசென்ட் பண்ணுற விதமும் நல்லாயிருக்கும். இன்னும் வேறு இடத்துக்கு விவேக் போவாப்புலன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஹீ இஸ் மோர் சென்சிபிள். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கான கவிஞர்கள் வருவாங்கள்ல, அதில் முக்கியமான இடத்துல விவேக் இருக்கணும், இருப்பாப்புலன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வேகமான சிந்திக்கக்கூடியது. வார்த்தைகள் ரொம்ப இலகுவாகவும் இருக்குது, கேட்டோன்னே ஒட்டுது, பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்குது. முக்கியமாக சில வார்த்தைகளை வந்து பீங்கான் பாத்திர மாதிரி அலமாரியில் மட்டும்தான் வைக்க முடியும், அப்படிலாம் இல்லாமல் புழக்கத்தில் இருக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாப்புல. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. சார், அதே மாதிரி உங்களுடைய ரசிகர்கள் பற்றி சொல்லணுன்னா, பொதுவாக வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஏதாவது ஒரு யங் சப்ஜெக்ட், ஒரு காலேஜ் சப்ஜெக்டில் இன்ட்ரடியூஸ் ஆகுங்க, நிறைய காலேஜ் ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க. அது தொடர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேன்ஸோட ஏஜ் குரூப் மாறும், அப்படி அவங்களுடைய ஸ்பேன் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த ரிவர்ஸ் மாதிரி, நீங்கள் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப யங் ஆன கதாபாத்திரங்கள் இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப நீங்கள் என்ன ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் செஞ்சீங்க. பட் இப்போ வர ஆஃப்லைட் உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபேன்ஸ், யங்கர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்களே, அது என்ன சீக்ரெட்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கும் தெரியல. ஆனால் மேபி வழக்கமாக நான் போகிற இடத்துல ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன டிட்டாச்மெண்ட் இல்லை என்கிட்ட இருந்து. அது மேபி என் முகமா, இல்லை என் நிறமா, இல்லை நான் வாழ்கிற இந்த இடத்தோட தன்மையோடு நான் இருக்கிறதா, இது எதுவுமே எனக்கும் இந்த கணக்கை நான் ரீட் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி எப்போ புரியும் தெரியல, பட் ஆனால் அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். மிகப்பெரிய அன்பு வந்து ஃபேன்ஸ்கிட்டேருந்து எனக்கு கிடைக்குது, ரசிகர்கள்ட்டேருந்து. எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. என்னால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவங்களால தான் எனக்கு பிரயோஜனம். அவங்க படங்கள் பார்த்து அவங்க என்னை ஏற்றுக்கிறனால தான் எனக்கு இந்த மரியாதையும் மாலையும் மரியாதையுமே. ஸோ பலனடைகிறது நான் தான் அவங்களால. ஆனால் எந்த பலனும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கிடைக்கிற மிகப்பெரிய அன்பு வந்து ரசிகர்கள்ட்டேருந்து வருது. அது என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுதான், அது தவிர வேறு எனக்கு எதுவுமே தெரியல. சார், நீங்கள் கம்மிங் பேக் டு யூ அபவுட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர், நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் எங்களுக்காக வந்து ஜஸ்ட் டெல்லஸ். படத்தை வந்து நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு கேல்குலேஷனோட படத்தை பார்ப்பீங்க. நிறைய சொன்னீங்க இந்த படத்தை பற்றி, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட பண்ணீங்கன்னு. டெல்லஸ் சம் பர்டிகுலர் சீன் ஆர் ஷாட் வேர் யூ ஃபெல்ட் ஓகே this is going to be really different, really great, or really whatever you thought about it.
அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சீக்வென்சஸாக ட்ரீட் பண்ணியிருக்கோம், மான்டேஜஸாக. எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் படத்தோட 80% சீன்ஸில் மியூசிக் டாமினண்ட்டாக தான் இருக்கும். டாமினண்ட்டானா யூஸ்வலாக இப்போ யூஸ்வலாக நம்ம ஃபிலிம்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது மியூசிக் கொஞ்சம் பேக்ரவுண்டில் தான் இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அது. பட் இதில் கொஞ்சம் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி வந்திருக்கும். ஏன்னா வந்து அது எல்லாமே ஒரு கோரியோகிராஃப் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அனுச்சரன், எடிட்டர், கிருமி படத்தோட டைரக்டர், இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அவரோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதில். ஏன்னா இப்போது நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணோன்னா, எனக்கு ஃபுட்டேஜ் கொடுத்துட்டாங்க, நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு வேர்ஷன் பண்ணி முடிச்சப்புறம் அதை ரீஎடிட் பண்ணியிருக்காரு, மியூசிக்காக ரீஎடிட் பண்ணி, ஓகே இந்த இடத்துல மியூசிக் யூனோ சம்திங்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ நம்ம எடிட் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவோம் அப்படின்னு பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அதில். ஸோ அதனால வந்து நிறைய இது ஹைலைட் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி வந்து ஃபஸ்ட் அந்த வாடகை வீடுன்னு சொன்னேன்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச திங். அது வந்து இப்போ இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு வார்ம்த் இருக்கும். நான் இப்போ நீங்கள் பார்க்குற கலர்ஸ் ஒரு மாதிரி பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அந்த ஃபீலிங் தான் கொடுக்கும். பட் ஒரு வார்ம்த், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்காது. நம்ம ஒரு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு ஃபேண்டசி இதுதான் அது. ஏன்னா மேஜிக்கலாக இருக்கும் எல்லாமே. நீங்கள் நான் படம் பார்க்கும்போது நிறையா டைம் சிரிச்சு ஒரு மாதிரி ஸ்மைலோடு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த விதத்தில் எல்லாமே ப்ளசண்ட்டாக இருக்கும். எனக்கு டைரக்டர் என்ன சொன்னார்னா, என்னால் இது பெருசாக பர்சீவ் பண்ண முடியல, மியூசிக் வந்து ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்குற மாதிரி இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சீரியஸான விஷயத்த ஒரு சாஃப்ட் பண்ணுற மாதிரி மியூசிக் அமைஞ்சிருக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த வாடகை வீடு சீக்வென்ஸில் வந்து அது ஒரு பாட்டு மாதிரி பண்ணியிருக்கோம், ஒரு பழைய காலத்து ஸ்டைலில். இவங்க 3 பேரும், அவரும் யோகி பாபுவும் அந்த நேசன், அந்த கேரக்டர்ஸ் 3 பேரும் வீடு தேட போவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் போய் ஒவ்வொரு காரணம் சொல்லி அமுச்சிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ். ஒருத்தர் வருவார், ஒரு சத்துணவு, எனக்கு வந்து அந்த காலத்தில் சத்துணவு போட்டதுனால தான் எனக்கு வந்து ரொம்ப தெம்பாக இருக்கேன் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுவும் ஒரு விஷயம் தானே, யூஷுவல் லவ், ஜெலசி, ரிவெஞ்சு அதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பண்ணலான்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ அதுதான் மியூசிக்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக போகிற மாதிரி இருக்கும், திருப்பி இட் வில் கம் பேக் டு ஹாப்பி. ஓகே. அண்ட் வெரி எண்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ், எண்ட் டைட்டில் வந்து செம்ம சர்ப்ரைஸ் ஒன்று. ரொம்ப சிம்பிளான விஷயம், பட் அது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அது இது. இந்த படத்தில் கூத்துப்பற்றை இன்வால்வ் ஆகிருக்கு நிறைய விஷயங்களுக்கு. உங்கள் லைஃப்லேயும் வந்து அதோட தொடர்பு இருக்குது. நீங்கள் வந்து ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கூத்துப்பற்றையிலையும் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த போர்ஷன் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அது எனக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆகுது. நான் முதல்ல இந்த கதையை முன்னாடி தேரும்போது அது அருள் செல்லியன் சாரோட கதை தான் இது. அவரு, மணிகண்டன், அனுச்சரன் எடிட்டர் 3 பேர் சேர்ந்தா ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது அது இல்லை, கூத்துப்பற்ற போர்ஷன் கிடையாது. இப்போ வந்து அது கூத்துப்பட்டுன்ற பேரில் இல்லை, வேறு ஒரு தேட்டர் குரூப் வருது. அது என்னோடய லைஃப்பில் நடந்த மாதிரி நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஒன்று. அது நான் அங்கே அக்கௌண்ட்டாக வேலை பார்த்தேன் கூத்துப்பட்டில். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்தது, அது மட்டும் தான் அதோட கனெக்ஷன். மொத்தமாக நிறைய பேர் வந்து நீங்கள் கூத்துப்பற்றையில் நடிப்பு கற்றுக்கிட்டீங்க, அங்கே ஒர்க் ஷாப்பில் இருந்தீங்க அப்படின்னு கூட நிறைய ரசிகர்கள் நினச்சிங்க. நாங்கள் அக்கௌண்ட்டாக தான் வேலை பார்த்தேன், ஏன்னா அங்கே நடிக்க முடியல. பட் நாங்கள் இரும்ப வீதி நாடகங்கள் நடிச்சிருக்கேன், ஒர்க் ஷாப்பும் அட்டன் பண்ணியிருக்கேன் ஒன்று. ஸோ அது ஒரு அனுபவம் கிடைச்சது எனக்கு அங்கேருந்து. ஸோ எனக்கு வந்து அது என்னை வந்து இப்போ நான் 2004 வேலை பார்த்தது. ஸோ எனக்கு அங்கே கொண்டு போச்சு, எனக்கு அது டைம் விஷயமாக என்னது இங்கேருந்து அங்கே கொண்டு போச்சு, அந்த இடத்துக்கு கொண்டு வச்சது. 2 இயர்ஸ் அங்கே வேலை பார்த்தேன் நான். ஸோ அது எனக்கு ஞாபகம் படுத்துச்சது. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் நான் சொல்ல விரும்புகிறது முக்கியமானா ஒன்று வந்து கேமராமேன் சண்முகம் சுந்தரம், ஷம்மின்னு கூப்பிடுவோம். ஷம்மி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணியன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. டெய்லி காலைல வந்து ஷமி தலை ஒரு முத்தம் குத்து நான் ஷூட்டிங் ஆரம்பிப்பேன் நான் ஆக்சுவலாக. நீங்கள்? ஆமாம், ஷமி தெரியாது, ரொம்ப பிடிக்கும். ஷமிக்கு வந்து பால் டேரு முடி இருக்காது. நான் வரணுன்னு தலையை தொடச்சி வெயிட் பண்ணுவோம், அப்போ ரெடியாக ஃபோக்கஸ் ஃபுல்லர் வந்து சொல்லுவார், சார் ஹீரோ வந்துட்டாப்லம்பாரு, ஒன்று தலையை எடுத்து வச்சுருப்பேன். நான் போனேன் ஷமிக்கு ஒரு முத்தம் குத்து ஆரம்பிப்பேன். இட்ஸ் வெரி ஸ்வீட், ஓகே, தட் மச் ஸ்வீட் ஷம்மி. இந்த படம் மட்டும் இன்னும் ஒரு 6 மாதம் ஷூட்டிங் எடுத்தோம்னா ஷம்மியோட முதுகு அவ்வளோதான். ஏன்னா படம் ஃபுல்லாக அவரோட ஷோல்டர் தான் கேமரா இருந்தது. ஒரு இடத்த கூட கேமரா கீழே வைக்கவே இல்லை, ஸ்டாண்டில் போடவே இல்லை. அப்புறம் வந்து மணிகண்டனோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னா, ஷார்ட் வச்சுட்டுலாம் இது பண்ண மாட்டார்.
முதல்ல எங்ககிட்ட வந்துடும், ஆர்டிஸ்ட் வந்துடுவார், சீனை சொல்லுவார், நாங்கள் சீனை மாறி மாறி பேசுவோம், ஏதாவது எக்ஸ்ட்ரா வார்த்தையில் வந்து விழுவோம், நல்லா இருக்குன்னு வச்சுக்க சொல்லுவார், இது நல்லா இருக்கு வச்சுக்கோங்க அப்படிம்பாரு, இல்லை அது வேணால் எடுத்துருங்க பாரு, அவரோட பார்த்தலாமா, ஒரு 3 முறை பார்ப்போம், சும்மா பேசி பார்ப்போம், பேசி பார்த்துட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். எவ்வளோ பெரிய லென்த்தி சீனாக இருந்தாலும் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 41 நாளில் 130 சீன் எடுத்துருவோம் நாங்கள், ரொம்ப ஃபாஸ்ட். ஆனால் எங்களுக்கு போனோம் ஆமாம், ஆனால் போன வேகம் தெரியாது, வேகமாக பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ஷார்ட் டிவிஷன்ஸ் குறைவாக தான் இருக்கும், பட் எல்லாமே ஷோல்டர் ஷார்ட் இருந்ததுனால டப்புன்னு போயிடுவார். அதனால் ஷமிக்கு வந்து ஷோல்டர்லேருந்து கேமரா இறக்குற நேரம் ரொம்ப குறைவு, ஓகே, பெயின் எடுத்துட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. பட் ஆனால் ஆக்சுவலாக இந்த படமும் ரெக்கப்படத்துக்கு நான் ஒரே லுக்கில் தான் இருக்கேன், இதே தாடி இதே ஹேர்ஸ்டைல் தான், ஆனால் ஆளாக வேறையா தெரியாது, எப்படி எனக்கு தெரியல. ரெக்கப்படத்தில் இது கரெக்ட், ரொம்ப ரொம்ப மெயினான பாயிண்ட் இது. ஓகே. ஏன்னா நானும் அவரோட ஃபேன் தான், எல்லா இதுவும் பார்த்துருக்கேன். என்னடா இதில் மட்டும் வேறு மாதிரி இருக்கே, அது எப்படி அப்படின்னு எனக்கே அது பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு என்னமே பண்ணல நான், சாதாரணமாக தான். அதே தான் நான் ரெக்க முடிஞ்ச உடனே ஆண்டன் கட்டில் முடிஞ்ச உடனே ரெக்க ஆரம்பிச்சு, ஓகே, ரெண்டுமே அப்படி தான் பண்ணுது. ரெக்க முடிஞ்சோன்னா ஆண்டன் கட்டில், சாரி அது ரெக்க முடிஞ்சோன்னா ஆண்டன் கட்டில் ஆரம்பிச்சு அப்படி தான் போச்சு. ஆனால் எப்படி அது எப்படி நடந்து எனக்கு தெரியல. ஆனால் என் டிட்டோ இதே அளவு தாடி, இதே மீசை, இதே ஹேர் ஸ்டைல் தான் ரெண்டுத்துக்குமே. ஆனால் டோட்டலாக எனக்கே வேறு ஆளாக தெரியுறேன். அண்டு ஷம்மியோட லைட்டிங்கு, ஷம்மியோட சென்ஸ், சும்மா கிண்டலுக்கு அலைப்போம் நாங்கள், அங்கங்கே ஷம்மியை கிண்டல் பண்ணுவோம். அந்த ஹீரோயினுக்கு மட்டும் லைட்டு பக்கத்தில் இருக்குது, எனக்கு மட்டும் தூரமாகுது, என்ன காரணம் அப்படின்னு கேட்போம். இல்லை கட்டணாகுது விஜயம் பாப்பில் அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் லைட்டை நவுத்தாப்புல, எதுக்கு லைட் நவுத்துங்க, சும்மா உரிமையாக விளையாடுறது. ஆனால் வெரி சிம்பிளாக தெரிஞ்சது வேலை எங்களுக்கு. ஆனால் சினிமோகிராஃபியாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஷம்மீஸ் செம்ம. அதாவது இந்த படத்தோட இதை மீறி கேவோ, மணிகண்டனோ, இல்லை அனுச்சரனோ யாருமே வந்து படத்தை தாண்டி போகவே இல்லை. அதுக்குள்ளேயே இப்போது நம்ம ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அந்த வீடை ரொம்ப அழகாக வடிவமைக்கிறது இல்லை. சில பேர் வீட்டுக்குள்ளே போனால் வீடு சின்னதாக இருக்கும், ஆனால் வீடு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஆண்டவன் கட்டளை. இது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வீடு தான், ஆனால் ரொம்ப அழகாகவும் தெய்வீகமாகவும் இருக்கும் அந்த படம். ஓகே. அப்புறம் முக்கியமாக அனுச்சரனை பற்றி நான் சொல்லணும். அனுச்சரன் கிருமின்ற படத்தோட டைரக்டர், குட்டமே தண்டனை அவர் தான் எடிட்டிங் பண்ணார், இந்த படத்துக்கும் அவர் தான் எடிட்டிங் பண்ணார். ரொம்ப அமைதியான ஒரு மனுஷன், நிறைய கவனிப்பாப்பில், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். நான் அடிக்கடி அவரை கேட்பேன், மானிட்டர் பார்க்க மாட்டேன், எனக்கு மானிட்டர் பார்க்குறது எனக்கு பயம், நான் அதனால் மானிட்டர் பார்க்க மாட்டேன். நான் அனுட்ட கேட்பேன், சீன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்பேன். அவர் சில ஹோப்பாக மணியை சொல்லிடுவார், ரொம்ப நல்லா இருக்குது, மணி சொல்லிட்டா நான் ஃபைனலில் போக மாட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் இருந்தாலும் எடிட்டிங் பண்ணப்போ என்ன நடக்குது என்னன்னு, ஏன்னா படத்தை எல்லா ஃப்ரேம்லேயும் ஒரு 4-5 பேர் அது இருப்போம் நாங்கள் ஃப்ரேமில். எல்லா சீன்லையும் நான் டயலாக் பேசியிருக்க மாட்டேன், நான் சில ஓரமாக நிற்பேன். ஆனால் நான் ஒரு வேலை பார்த்துருப்பேன், அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்னு எனக்கு சந்தேகம். அப்புறம் வந்து இங்கே வேலை பார்த்த எல்லாருக்குமே தான் மனசில் தோன்றதை சொல்ல முடியும், அது மணிகண்டன் கொடுக்குற பெரிய ஃப்ரீடம். நான் டைரக்டரு, நான் தான் முடிவு எடுப்பேன், டெசிஷன் அவர் தான் எடுப்பார். ஆனால் என் ஒப்பீனியனை சொல்லலாம். இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல சார் என்னோடய க்ளோஸ்அப் அங்கே இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும் சார், நான் நினச்சேன்னா சொல்லலாம். ஒரு சீன் நான் நடிக்கும்போது மணிகிட்ட சொன்னேன், ஒரு கன்ஃபெஷன் சீன் மாதிரி இருப்பான், மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தது. அந்த சீன் அடிக்கும்போது எனக்கு க்ளோஸ் போகிறதா இருந்தது. நான் சொன்னேன், மணி எனக்கு மிட்டு வைங்க, எனக்கு ஃபுல் உடம்பு தேவைப்படுது, க்ளோஸில் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, எனக்கு தேவைப்படுது, ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நான் இப்படி கேட்டால் ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்கும், எனக்கு இவ்வளோ தூரம் தேவைப்படுது அப்படின்னு. ஓகே க்ளோஸ் வேண்டான்ட்டார். அந்த பொண்ணு க்ளோஸ் வச்சோம், எனக்கு க்ளோஸ் வைக்கல. ஸோ அவ்வளோ சுதந்திரம் இருக்குது. நடிகை நான் கொடுத்தது மட்டும் நீ வந்து பண்ணிட்டு போனால் மட்டும் போதுன்றது கிடையாது, அந்த சுதந்திரம் அங்கே இருக்குது. அவர் அதை சொல்லுவார். எனக்கு முதல்ல அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு வச்சது மணிகண்டன் தான். அதாவது இந்த ஒரு படம் என்ன எடுத்தோன்னா அது ஒவ்வொருத்தரை கடந்து போகும்போது அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு அவர் சொல்லுவார். எடிட்டர்கிட்ட போகும்போது எடிட்டரோட பர்செப்ஷன் ஒன்று உள்ளே இருக்கணும், நடிகனோட பர்செப்ஷன் ஒன்று உள்ளே இருக்கணும், சினிமோகிராஃபர்னு ஒன்று இருக்கணும். இவங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணுன்னா போடும்போது அந்த படம் வளருங்கிற நம்பர். ஸோ இந்த படத்துக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அது வந்து ஸ்க்ரீனில் ஒன்று இருக்குது. பட் ஆனால் எல்லாருடைய கருத்துக்களையும் வந்து மதிப்பாப்பில் டிசிஷன் மேக்கிங் அவர் எடுத்துப்பார். தேவையா இல்லைங்கிற அவரோடது இல்லையே, ஐயோ நான் டைரக்டர் இம்ப்ரெஸ் பண்ணணுமே, இல்லை இது பண்ணக்கூடாதோ அது பண்ணக்கூடாதோ தப்பாயிடுமோ, இந்த கணக்கே இல்லை. ஓகே, இந்த கணக்கே கிடையவே கிடையாது. பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம், தோன்றதை சொல்லலாம். இடியாட்டிக்காக இருக்குன்னு சொல்ல மாட்டார், இல்லை அது வேணாம் பாரு, ஒன்றும் இல்லை. வீடு பார்க்க போயிருப்போம், வீடு ஒரு செட் ஆகிருக்கும். ஒய்ஃபோட பேருன்னு கேட்பாங்க. ஒருத்தர் புரோக்கர் தான், புரோக்கர் வந்து அவர் வந்து
கார்மேகன்றவர். கார்மேகமா என்னது ஆம்பளை பேராக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவர் புது ஆர்டிஸ்ட், ஹவுஸ் ஓனர் நடிச்சிருப்பார். இல்லை கார்மேக குழலிமே என்னது பொம்பளை பேராக இருக்கே அப்படின்ட்டார் அவர். சிரிச்சிட்டோம். உங்களுக்கு மணி கேட்டால் சிரிச்சிட்டோம். அப்புறம் மணிக்கு சொன்னோம், உங்களுக்கு அப்படி தான் பேச தோணுதான்னு கேட்டார். ஆமாம் பொம்பளை பேராக இருக்குல்ல அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார், சார் நல்லா இருக்குது அப்படியே வச்சுக்கோட்டாப்பில். ஸோ அதனால் ஆள் யார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிலாம் யோசிக்கிறேன். அவங்ககிட்ட வர்றது வந்து எதாவது பெஸ்ட் இருந்தால் எடுத்து பார்ப்பல. படத்தோட ஹீரோயின் பற்றி சொல்லுங்கள், உங்கள் ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக அது ரித்திகா. நாக் அவுட் ஹீரோயின் அவங்க ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து எல்லாரோடைய அட்டென்ஷனையும் வந்து கவர்ந்தவங்க. இந்த படம் அவங்களோட ரித்திகாட்ட பேசிக்கலாக ஒரு குவாலிட்டி இருக்குது. அவங்க ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறனால அதுதான் நினைக்கிறேன். நான் ரித்திகாட்டே அவங்கள அதான் சொன்னேன். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறனால அவங்க வந்து சுற்றி இருக்கிற மனுஷங்களை ரீட் பண்ணியே பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆப்போனண்ட்டை ரீட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட அது இருக்குது. அதனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற பழக்கமும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது அவங்களோட குவாலிட்டி நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு வந்து தமிழ் குறைவாக தான் தெரியுது, ஆனால் அதை சரியாக பேசணும்னு முயற்சி பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. ஓபி அடிக்கிற பழக்கமே அந்த பொண்ணுகிட்ட இல்லை, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. போட்டி போடுறது என்ன இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸ். ரெண்டாவது படத்தில் எனக்கு இதுக்கு முன்னாடி செம்ம சர்ப்ரைஸ் பண்ணது மடோனா. நான் கக்கக்கு போய் நடிக்கும்போது மடோனா ரொம்ப சர்ப்ரைஸ். பிரேமில் சின்ன போர்ஷன் வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த படத்தை ரொம்ப மெச்சூர்டாக சென்சிபிளாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரித்திகாவை பார்க்குறேன். இவங்களும் அப்படி தான், வெரி சென்சிபிள், புரிஞ்சுக்கிறாங்க, ரொம்ப அழகாக டைம் எடுத்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. பூஜா வந்து ஒரு ராட்சசி. அது அவ்வளோ டேலண்டான பொண்ணு. அது இருக்க வேண்டிய இடம் இதுவே இல்லை. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து பெரிய டேலண்டான பொண்ணு. இரவியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், குற்றமத்தலை நான் பார்த்துருக்கேன். அந்த பூஜாவோட பேக்ரவுண்ட் தெரியும். அவங்க வந்து தியேட்டரில் பெரிய ஆர்டிஸ்ட். அவங்களுக்குலாம் ரொம்ப சரியான ஸ்கிரிப்டோ கிடைச்சா அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸாக வேறு இடத்துல இருப்பாங்க. அவங்க நடிப்புங்கிறத மீறியே அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது அவங்களுக்குள்ள. பூஜா வந்து பெரிய அது ராட்சசி தான் சொல்லணும் பூஜாவை. அப்புறம் யோகி பாபு வந்து நம்ம காலத்தில் இருக்கிற ஒரு கவுண்டமணி சார் மாதிரி நான் நினைக்கிறேன். பெரிய அதிகமான வார்த்தை அது. எனக்கு கவுண்டமணி சார் வந்து லெஜெண்ட். பட் ஆனால் மீதியா அவரோட பாதைன்னு சொல்ல மாட்டேன். யோகியோட கவுண்டர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல கவுண்டர் இருக்கும். ஒரு கதையோட ஸ்க்ரீன் பிளேக்குள்ளேயே அவரோட கவுண்டர் வருது. டைரக்டர் சுதந்திரம் கொடுத்தாருன்னா, குவார்டிஸ்டோட தொந்தரவு இல்லைன்னா அவரோட கவுண்டர்ஸ் தான் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் இருக்குது. நல்ல சென்ஸ் இருக்குது, நிறையா பிடிக்கிறாரு. ஒரு சீனை ஒர்க் அவுட் பண்ண நிறையா ட்ரை பண்ணுறாரு. யோகி பாபுவோட பெரிய ப்ளஸ். அண்ட் முக்கியமான ஒரு ஆள் வந்து இலங்கை தமிழர் அரவிந்தன். அவர் பேர் வந்து நேசன். நல்ல ஆர்டிஸ்ட்டு. ஃபஸ்ட் படம் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. உணர்ந்து தன்மையாக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நம்ம ஊர் கலர், நம்ம ஊர் முகம், லட்சணமான ஒரு முகம். நேசன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மற்றவங்களாம் பெரிய மனுஷங்க. நாசர் சார் பற்றி நான் சொல்ல வேண்டாம். அப்புறம் ரமேஷ் என் தம்பி, அவனும் இந்த படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் தான் அவனோடது. ஆனால் அவன் அதை சூப்பராக பண்ணியிருக்கான். அவன் வந்தவொடனே ஒரு மாசு இருக்கும். அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். படத்தோடைய தயாரிப்பாளர்கள் சார், அன்பு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. என்னென்னா, இந்த படத்தை தேர்ந்தெடுத்து தயாரிக்க முன் வருதுங்கிறது அன்பு சாரோட மிகப்பெரிய சென்ஸ். இது முதல்ல அவர் இருக்கிறதுனால இந்த படத்தோட ரிலீஸும் இன்றைக்கி அதை ப்ரொமோஷனும் சிறப்பாக போகிறதுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு படம் உருவாகுதுன்னா அது முதல் நம்பிக்கை வந்து முதல்ல இயக்குனர்கிட்ட வந்து ஆரம்பித்து தயாரிப்பாளர் நம்பும் போது தான் அது படத்துக்கான கான்ஃபிடென்ட்டே தொடங்குது. அன்பு சாரோட மிகப்பெரிய அன்புக்கு நன்றி. அவர் முழு சப்போர்ட் அவரோடது. இன்றைக்கி இவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இது எல்லாமே இன்றைக்கி இவ்வளோ தியேட்டர்ஸ் போட்டதாக இருக்கட்டும், போய் ரீச் பண்ண வைக்கிறட்டும், ப்ரொமோஷன்ஸ்க்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும். படம் பூஜை அன்னைக்கு வந்தார். அந்த பூஜை அன்னைக்கு வந்தார். அதுக்கப்புறம் நான் பார்த்ததில்லை அவர். இது வரைக்கும் நான் பார்க்கல, அவர் நேரில் பார்க்கல. ஆடியோ லான்ச் அன்னைக்கு கூட நான் சீக்கிரம் போயிட்டேன், எனக்கு ஷூட் இருந்தாலும் போயிட்டு பார்க்க முடியல. பட் அதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை. ஸோ அதுவும் மணிகனுடைய ப்ரொடக்ஷன் அவரோடதும் சேர்ந்துருக்கு, ட்ரைபல் ஆர்ட்ஸும் சேர்ந்துருக்கு. ஸோ மணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மணியை ஃபைனல்
மணிகண்டன் கான்ஃபிடென்ட் தான் படம். நான் மணிக்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மணிகண்டன் என்னைக்குமே நன்றிப்பட்டிருக்கேன். ஸோ நைஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் ஆரம்பத்துலேருந்து படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு கேள்வி சிம்பிளான கேள்வி தான். ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து மீண்டும் மீண்டும் அந்த படத்தை பார்க்கும்போது இப்போ இனி திருப்பி பார்க்கும்போது எங்களால் நிறைய விஷயங்களை ரிலேட் பண்ணிக்க முடியும். விஜய் சேதுபதி அவர்களுடைய படம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும் படம். வேறு ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி சிம்பிளாக சொன்னால் பிடிக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்கள் ரசிகர்கள் இருக்குது. அதே மாதிரி மணிகண்டன் சாரோட படம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம வந்து தியேட்டரில் போய் உட்காந்து நம்மளை மறந்து போகிறோன்னு நமக்கு தெரியாது. இது ஃபேண்டஸியா, இது யதார்த்தமா, அதெல்லாம் நினச்சிக்கிட்டுலாம் போவோம். வெளியே வந்தால் தான் ஞாபகம் இருக்கும். உள்ளே போனால் வந்து நம்ம தியேட்டர்லேருந்து ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுவோம். ஓரமாக நின்று பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரியான ஒரு டெக்னீஷியன் அவர். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் ஒரு சிறப்பான படத்தை பற்றி நிறைய சிறப்பான விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ உங்கள் ரசிகர்களை வந்து ஏமாத்தாத மாதிரி நல்ல படங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கும் வந்து ரசிகர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வி விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.